உங்களை அமைச்சு ஜோனா பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்ன சமைக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறீங்க? இப்போ கோழிக்கறி குழம்பு செய்யலான்ட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போடணும். இதானோன்னா கருவேப்பிலை போட்டு 2 கைப்பிடி அளவு வெங்காயம், கொஞ்சம் கல்லுப்பு, வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே முட்டை வேக வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது நான் மட்டனை வேக வைக்க போகிறேன் பிரியாணி செய்யறதுக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ டீஸ்பூன் உப்பு போட்டுக்காச்சு? எவ்வளோ? 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுட்டு கரம் மசாலா, சில்லி பவுட்ரு போட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு 1/2 கிலோ கறி, இது உங்களோட மெத்தட் ஆரம்பிச்சு. ஆமாம், தோசைக்கு பசங்க எனக்கு லேட்டாக எழுந்திரிச்சாங்க. தக்காளி 2 தக்காளி, இப்போ சொல்கிற சோம்பேறி சிக்கன் மாதிரி இது உங்கள் ஸ்டைலில் ஃபாஸ்டான சிக்கன். ஆமாம், குக்கரில் வச்சுட்டா சீக்கிரம் ஆகிடும். போட்டாங்க. நான் தோசைக்கு இல்லை, அதனால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். ஏன்னா அமௌண்ட் அதிகமாக. சரி, இப்போ இதை மூடிடுவீங்களா? குக்கர் தட்டி மூடி வச்சுருவீங்க. விசில் விட்டோம். எத்தனை? கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோ. எத்தனை விசில் அமிச்சு? 2 விசில். சரிங்க. சைடில் தோசை சொல்லலான்ட்டு. ஓ, அப்போது மண்டே ஆச்சு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேயே சாப்பிடல, எல்லாம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டாங்க. அதனால் டுடே பிரேக்ஃபாஸ்ட் லேட். சுட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ கோழிக்கறி குழம்புக்கு தோசைக்கானனால தேங்காய், கசகசா, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஆரம்பிச்சு குழம்பு ரெடி வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி. தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, இதானா மண்சட்டி? என்ன அது கோடிக்குச்சு? அம்ச்சி என்னது இது கோடிக்குச்சு? இல்லை சரியா? இது கல் சட்டி இல்லை, நான்ஸ்டிக். ஓ, அது ஸ்டிக் ஆகாது. நான்ஸ்டிக்கு. நைஸ் ஜோக். 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இது உங்கள் ஸ்டைல் பிரியாணியா இல்லை நார்மலாக பிரியாணியா? நான் ஏன் ஸ்டைலில் சேர்ப்பேன், ஏன்னா வெயிலுக்கு பசங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, சூடாக இருக்குது. இது எத்தனை ஸ்பூன் பட்டர்? இது எத்தனை ஸ்பூன் பட்டர் நீங்கள் போடுறீங்க? 2 டீஸ்பூன் இருக்கும். நம்ம இலை, சோம்பு, ஸ்டாரு, பட்டை, ஏலக்காய் இது அதை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆக இது பண்ணோம்னா வெங்காயம் 2 வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கினோடனா எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதங்குறோ அவ்வளோ நல்லா இருக்கும். தக்காளி போடுறேன். தக்காளி 2 பச்சை மிளகாய். இது தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் பிரியாணிக்கு. இதுக்குள்ளே என்ன அமுச்சி போட்டிருக்கீங்க? புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஹஃபி, என்னது இது? ஒரு கடையை வச்சுருக்கீங்க. அதில் வெண்டைக்காய் குழம்பு. தாத்தா நான்வெஜ் சாப்பிட மாட்டார்ல, அதனால் அவருக்காக வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு வெடிக்கட்டும். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா வெண்டைக்காய் போட்டு வதங்கணும் கொஞ்சம் 2 நிமிஷம். தேங்காய், தக்காளி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறோம், அது ஊற்றணும். ஊற்றிட்டு குழம்பு மேலே கட்டணும். மஞ்சள், தண்ணி ஊற்றணும். இது எத்தனை தண்ணி ஊற்றுறீங்க? ஒன்று கட்டாமல் தண்ணி ஊற்றணும். வேகட்டும். இப்போது பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோம்னா இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா வதக்கணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும்.
1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு வேக வச்ச கறி போட்டு நல்லா கிளறிடணும். 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. ஏன்னா கறியிலலாம் தண்ணி இருக்குது, அதனால் 1.25 டம்ளர் வச்சு தண்ணி ஊற்றணும். இப்போ கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம். புளி ஊற்றிடலாம். இப்போ வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் கொதி வரட்டும். புளி ஊற்றிருக்கிறேன். பிரியாணிக்கு தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு இப்போ பிரியாணி கொதிக்குது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். 20 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்க்கலாம். கொதிக்குது. நம்ம கொத்தமல்லி தலை போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு டம்ளர் அரிசி போட்டு சாப்பிட்டு பிரியாணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், நம்ம புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வெயிட் போட்டு வச்சுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி நான் மொத்தமாக என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? கோழிக்கறி குழம்பு, வெள்ளை முட்டை, வெண்டைக்காய் காரக்குழம்பு, சாப்பாடு, தயிர் பச்சடி, மட்டன் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.